நெல்லை அருகே மகனோடு பைக்கில் சென்றவரை தலையை துண்டித்து கொலை செய்த கும்பல் 5 வயது மகனை காரை மோதி கொன்றிருக்கிறது. பழிக்கு பழியாக இந்த இரட்டை கொலை அரங்கேறியுள்ளது. 20 ஆண்டுகளாக இரு குடும்பத்திடையே மாறி மாறி 8 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இரு பெண்களிடையே ஏற்பட்ட பிரச்சனை இரத்த சரித்திரமாக மாறி தொடர் உயிர் பழி வாங்குவதன் பின்னணி என்ன? நெல்லை மாவட்டம் வீரவநல்லூர் அருகே உள்ள மூலச்சி பகுதியைச் சேர்ந்தவர் காளிமுத்து. இவருக்கு 15 மற்றும் 5 வயதில் 2 மகன்கள் இருந்தனர். இவர்கள் இருவரோடு காளிமுத்து நேற்று மாலை பைக்கில் வீரவநல்லூர் மூலச்சி சாலையில் உள்ள தோட்டத்திற்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். வல்லத்து நம்பிக்குளம் அருகே வந்தபோது பின்னால் வந்த கார் ஒன்று இரு மகன்களோடு காளிமுத்து சென்ற பைக்கின் மீது வேகமாக மோதியிருக்கிறது. இதில் நிலை தடுமாறி காளிமுத்து இரு மகன்களோடு கீழே விழுந்துள்ளார். அப்போது காரில் இருந்து இறங்கிய மர்ம கும்பல் மகன்கள் கண் முன்னே காளிமுத்துவை சரமாரியாக வெட்டி தலையை துண்டித்து கொலை செய்திருக்கிறது. மேலும் கார் இடித்த வேகத்தில் இருசக்கர வாகனத்தின் முன்னால் அமர்ந்திருந்த காளிமுத்துவின் 2வது மகனான 5 வயது ஜெயராஜ் படுகாயமடைந்த நிலையில் அதிக இரத்தம் வெளியேறி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டார். பின்னால் இருந்த மூத்த மகனான 15 வயது சிறுவன் படுகாயமடைந்து உயிருக்கு போராடியுள்ளார். அவரின் காலை அரிவாளால் தாக்கி முறித்துவிட்டு காளிமுத்துவின் தலையோடு அந்த கும்பல் அங்கிருந்து தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. சிறிது தூரத்தில் நெடுஞ்சாலை பகுதியில் காளிமுத்துவின் தலையை ஒரு பையில் போட்டு வைத்துவிட்டு அந்த கும்பல் சென்று விட்டது. இந்த நிலையில் சம்பவம் குறித்து தகவல் அறிந்த வீரவநல்லூர் போலீசார் காளிமுத்து மற்றும் அவரது 5 வயது இளைய மகன் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். படுகாயமடைந்த சின்னதுரையை நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். தொடர்ந்து கொலை வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணையை தொடங்கினர். முதற்கட்ட விசாரணையில் மூலச்சி பகுதியைச் சேர்ந்த பெருமாள் பாண்டியன் கொலை சம்பவத்தின் பழிக்கு பழியாக இந்த கொலை நடைபெற்றது கண்டறியப்பட்டது. கொலை நடந்த இடத்தில் நெல்லை சரக டிஐஜி திருநாவுக்கரசு, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விஸ்வே சுப்பிரமணிய சாஸ்திரி உள்ளிட்டோர் ஆய்வு நடத்தினர். மூலத்தில் 15 வருஷத்துக்கு முன்னாடி கொலை நடந்துச்சு. ஒரு பொம்பளை கொண்டு தண்ணி பிரச்சனையாண்டி கொலை நடந்துச்சு. இந்த பெருமாள் பாண்டியங்கிறவங்க வந்து எங்கள் தாய்மாமா வர 3 மாமா வர வெட்டி கொண்டிருக்காங்க. அதுக்கு பதிலுக்கு இவங்க வந்து காரை கொண்டு இடித்து அவங்க இறந்துட்டாங்க, ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. அதுக்கு பதில் முன்னுறதைக்காண்டி 15 வருஷமாக தவம் இருந்து இந்த சின்ன பசங்க போலாம் செத்து போன சின்ன பசங்க போலாம் பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் ஆளை வச்சு கார்லாம் எடுத்து இப்போ வெட்டி கொலை பண்ணுறாங்க. கொலை பண்ண 25 பேர்கிட்ட இருக்கும். வெளியூர்லாம் அந்த ஆள் வந்திருக்காங்க, கூலிப்படையெல்லாம் வந்துருக்காங்க, காசு கொடுத்து பண்ணுறாங்க. உள்ளூரில் வந்து வாலிப பசங்க மட்டும் ஒரு 7-8 பேர்கிட்ட வந்தாங்க. தலையை கொண்டு போனது 6 பேர் கொண்டு போனாங்க. கொலையாளிகளை பிடிக்க சுமார் 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு பல்வேறு பகுதிகளில் கொலையாளிகளை தீவிரமாக போலீசார் தேடி வருகின்றனர். மேலும் மோப்பனாய் வரவழைக்கப்பட்டும் தடய அறிவியல் நிபுணர்கள் தடயங்களை சேகரித்தும் குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த இரட்டை கொலை 20 ஆண்டு கால இரத்த சரித்திரத்தின் தொடர்ச்சி என்பதும் இதுவரை 8 பேர் கொலை செய்யப்பட்டிருப்பதும் தெரிய வந்துள்ளது. ஆம், மூலச்சி பகுதியைச் சேர்ந்த 72 வயது சித்திரபுத்திரன் என்பவரும் 45 வயது பெருமாள் பாண்டியன் என்பவரும் உறவினர்கள் ஆவர். கடந்த 2006ஆம் ஆண்டு சித்திரபுத்திரனின் மகன் சுப்பிரமணியன் மனைவிக்கும் பெருமாள் பாண்டியன் மனைவிக்கும் இடையே ஓடை தண்ணீர் செல்வதில் ஏற்பட்ட தகராறு தொடர்பாக காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது.
இந்த முன்விரோதம் காரணமாக 2007ஆம் ஆண்டு சுப்பிரமணியனை பெருமாள் பாண்டியன் தரப்பினர் வெட்டி கொலை செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கு தொடர்பாக பெருமாள் பாண்டியன் ஸ்ரீவைகுண்டம் நீதிமன்றத்தில் கையெழுத்திட சாத்தான்குளம் பகுதியில் தங்கியிருந்துள்ளார். அப்போது அவரை சித்திரபுத்திரன் தரப்பினர் 2008ஆம் ஆண்டு கொலை செய்ய முயற்சித்திருக்கிறார்கள். உஷாராகி பெருமாள் பாண்டியன் தப்பிய நிலையில் அன்றைய தினமே சித்திரபுத்திரன் தரப்பைச் சேர்ந்த பெருமாள், பாபநாசம் ஆகியோரை பெருமாள் பாண்டியன் தரப்பினர் வெட்டி கொலை செய்துவிட்டனர். அதே ஆண்டு பெருமாள் பாண்டியனுக்கு முன்கூட்டியே தகவல் கொடுத்து காப்பாற்றியதாக சுப்பையா என்பவரை சித்திரபுத்திரன் தரப்பினர் கொலை செய்தனர். எனினும் பெருமாள் பாண்டியனை இவர்களால் நெருங்கவே முடியவில்லை. அவரை கொலை செய்ய தொடர்ந்து முயற்சித்து வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் பலமுறை உயிர் தப்பிய பெருமாள் பாண்டியனை 2010ஆம் ஆண்டு கல்லிடைக்குறிச்சி அருகே இருசக்கர வாகனத்தில் வந்தபோது சித்திரபுத்திரன் தரப்பினர் வெட்டி கொலை செய்தனர். அதாவது நேற்று காளிமுத்து அவரது மகனோடு கொலை செய்யப்பட்ட அதே பாணியில் அம்பாசிடர் காரால் மோதி பின்னர் சரமாரியாக வெட்டி கொலை செய்திருக்கிறார்கள். இந்த கொலைக்கு பழிக்கு பழியாக பெருமாள் பாண்டியன் தரப்பினர் சித்திரபுத்திரனின் மருமகன் குமாரை 2010ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் திண்டுக்கல்லில் வைத்து தீர்த்து கட்டியிருக்கிறார்கள். மேலும் கடந்த 6 மாதத்திற்கு முன்பு வரை இருதரப்புக்கும் இடையே மாறி மாறி கொலை செய்ய முயற்சி மேற்கொண்டு அரிவாள் வெட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இந்த நிலையில் பெருமாள் பாண்டியன் கொலையில் கைதான முக்கிய குற்றவாளியான காளிமுத்துவை கொலை செய்ய நாள் பார்த்து காத்திருந்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் நேற்று மகன்களோடு பைக்கில் வந்தபோது பெருமாள் பாண்டியன் தரப்பினர் பெருமாள் பாண்டியனை கொலை செய்ததைப் போல் காரை வைத்து மோதி கொலை செய்துவிட்டு தப்பியது தெரிய வந்துள்ளது. கேஸ் எல்லாமே பேசி முடிச்சு எல்லா கேஸுமே சமாளிச்ச போன சொல்லி பேசி முடிச்சு எங்கள் கேஸு தரப்பில் 4 பேர், அவங்க தரப்பில் பெருமாள் பாண்டியன் 1, சுப்பையா 1, 2 பேர், இந்த 4 பேர் இருந்தாலும் பேசி முடிச்சு சமாளிச்சா பேசி முடிச்சு ஒரு பிரச்சனை இல்லாமல் நாங்கள் அப்படியே எங்கள் வேலை வந்து வெட்டி ஒன்று பார்த்துட்டு இருந்தோம். விவசாயம் உண்டு. இவங்க வந்து அப்போ 2023 4 மறுபடியும் 2000 தொடங்குறாங்க. தங்கச்சி பையனை வந்து இந்த 3 பேரை வந்து அடித்து பொம்பளையெல்லாம் அடித்து போட்டு இவனை வந்து பொங்கலோட போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 6 மாதம் கழிச்சு இவங்க நம்மளை அடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி என் தம்பி கூட்டாளிப்பெல்லாம் முத்திக்கிட்டேன், காளிமுத்துக்கிட்டே முத்திக்கிட்டாங்களாம் சொல்லி இவங்க திருப்பி என் தங்கச்சி வாங்கிட்டு அவங்களும் அடிக்காங்க. அவங்கள அடித்து காலை உடச்சிட்டாங்க. உடச்சிட்டா திருப்பி அவங்க என்ன பண்ணாங்கன்னா படி பண்ணான்னு சொல்லி அந்த கரும்பத்தில் வேகமாக கோவத்தில் நினச்சி படி காளிமுத்தை கூலி வேலைக்கு போனோம். நேற்று போனோன்னா எனக்கு போக மாட்டான், வரணும் போக மாட்டான், கூடி லோக்கலில் பார்ப்பான். ஒரு 5 கிலோமீட்டர் வேலை பார்த்து மேய்க்கு வாரவொன்னே அம்பாஸ் காரை வச்சு மோதனையில் ஒரு பையன் ஸ்பாட்லேயே கீழே வந்து விழுந்தா இவருக்கு காலை மேலே முறிச்சு கழுத்தில் விட்டு கழுத்தை அறுத்துட்டு நேராக வயிற்றில் விட்டு காலில் விட்டு எல்லாமே பண்ணிவிட்டு இப்போ சின்ன பையனை வந்து கழுத்தை திரி போட்டு கொண்டு போயிட்டாப்புல. இருதரப்பும் சமரசமாக சென்ற நிலையில் மீண்டும் கொலை சம்பவம் நடந்தது எதற்காக என்பது குறித்தான விசாரணையை போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளனர். மேலும் கொலையாளிகளை பிடிக்க சிசிடிவி கேமரா பதிவுகளை கைப்பற்றி ஆய்வு செய்து வருகின்றனர். பதற்றத்தை தணிக்க வீரவநல்லூர், மூலச்சி உள்ளிட்ட பகுதிகளில் ஆங்காங்கே போலீசாரும் குவிக்கப்பட்டுள்ளனர். உறவினர்களான இரு குடும்பத்து பெண்களிடையே ஓடை பிரச்சனை தொடர்பாக சிறிய வாக்குவாதமாக தொடங்கிய பிரச்சனை இதுவரை 8 பேரை பலி கொண்டுள்ளது. இந்த இரத்த சரித்திரத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமென வீரவநல்லூர், மூலச்சி பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.